2 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல தொலைக்காட்சியிலே சந்திப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். அநேகர் இந்த செய்திகளை கேட்டு ஆறுதல் அடைகிறவர்கள் உண்டு, உணர்வடைகிறவர்கள் உண்டு, ஆச்சரியப்படுகிறவர்கள் உண்டு. ஆனா நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் பேச வைக்கிறவர், அவர் கற்றுக் கொடுக்கிறவர். அவர் மோசே சொன்னா, நான் திக்குவாயன், மந்த புத்திக்காரன், என்னை யாரும் நம்ப மாட்டாங்க சொன்னார். நான் உன்னோட இருப்பேன், உனக்கு வாயா ஆரோனை தருவேன் என்று பயன்படுத்தினார். கிதியோன் சொன்னான், அவர் சொன்னாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆனா வந்து நான் கர்த்தர் என்னோட தான், எதுக்கியா பல பாடுகள். ஆண்டவர் இருக்கும் போது பாடுகள் வரும், ஆனா கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆகையினால இந்த நாளிலே உங்களோடு ஒரு காரியத்தை பேச போகிறேன். உங்க தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் உடைய வேதாகமத்தை தயவு செய்து தேடி கையில எடுத்து 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை எல்லாரும் எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து எல்லாம் இயேசுவே 2 வரம் கேட்கிறேன், மறக்காமல் எனக்கு அதை தந்திட வேண்டும். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரிசனம் வேண்டாம், என் படியை அளந்து ஓசையோ. Get
எல்லாம் எடுத்திருப்பீங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, நல்ல கவனிங்க, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். எனக்கு அன்பானவர்களே, மனித வாழ்க்கையிலே ஆசை யாருக்கு இல்ல? இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களை யாருக்காவது எனக்கு ஆசையே இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா ஒரு வீட்டுக்கு போனா கூட அங்க இருக்கிற பொருளை பார்த்தோம்னா நமக்கு என்ன செய்யும்? ஏன்னா மனிதனுக்கு பார்க்கறதெல்லாம் வேணும். ஆசை ஐயா அளவோட இருந்தா ஆசீர்வாதம், அளவுக்கு மிஞ்சினா ஆமா. ஒரு சமயத்துல ஒரு கதை ஒன்றை சொன்னாங்க. ஒரு விறகு வெட்டி போனா, நல்ல கவனிங்க, எப்படி விறகு வெட்டி போனா அவனுடைய கோடலி தவறி என்ன செஞ்சிருச்சு? விழுந்துருச்சு. அவங்க ஐயோ நான் இரவலா வாங்கிட்டு வந்தேன், பக்கத்துல வாங்கிட்டு வந்தேன், இப்படி ஆயிடுச்சே சொன்னா உடனே ஒரு மனிதன் அவருக்கு நேரம் வந்து தோன்றி, என்னப்பா கண்ணீர் விட்டு அழுகிறார்? ஒரு கோடலி இரவா வாங்கிட்டு வந்தேன், அது என்ன செஞ்சிருச்சு? தண்ணியில விழுந்துருச்சு. உடனே சரின்னு அவர் தண்ணிக்குள்ள இறங்கி கோடலி எடுத்து காண்பித்தார். முதல்ல தங்க கோடலி எடுத்து காமிச்சார். இது ஏன் இது இல்லையா அப்படின்ட்டா. சரிட்டு அடுத்தாப்ல ஒரு வைர கோடலி எடுத்து காமிச்சார். இவன் சொன்னா அதுவும் ஏன் இது இல்லைன்னா. சரி, இவன் போட்ட இரும்பு கோடலியவே எடுத்து காமிச்சார். இவன் சொன்னா ஏன் இதாயா, இதைத்தான் நான் போட்டேன்னா. அப்ப சொன்னாரு, இந்தா நீ உண்மையா இருந்தபடினால 3 என்ன செஞ்சுக்கோ வச்சுக்கோட்டார். அடுத்த நாள் அதே போல விறகு வெட்டவன் தான். அப்பவும் கோடலி விறகுல இவருடைய மனைவி தண்ணிக்குள்ள விழுந்தார். ஐயோவா விழுகக்கூடாத தண்ணிக்குள்ள. இந்த வெயில்ல தாமிரவரியில போனா என்ன செய்வீங்க? பாஞ்சு விழுவீங்க தண்ணிக்குள்ள. அந்த அளவுக்கு தாமிரவரி இப்ப ரொம்ப வாசனையா இருக்கு. போகட்டும். எனக்கு அன்பானவர்களே, மனைவி தண்ணிக்குள்ள விழுந்தா இவன் சொன்னா ஐயோ கோடலி நேத்து எனக்கு ஒருத்தர் எடுத்து உதவி பண்ணாரே, இன்னைக்கு அவர் இருந்திருந்தாருன்னா என் மனைவி என்ன செஞ்சிருக்கலாம்? எடுத்திருக்கலாமே. அவர் புலம்பல கேட்டு அதே மனுஷன் வந்துட்டார். வந்தது யாருன்னு இவருக்கு தெரியாது. இறைவன் தான் வந்து இறங்கி எடுத்து கொடுத்தான். ஏன்னா 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல இப்படிதான் ஒருத்தன் கோடரி கீழே விழுந்த போது ஒரு குச்சியை ஒடிச்சு அதுக்கு நேரம் போட்டு எலிசா இரும்பை மிதக்க செய்த அற்புதத்தை செய்தவன். இப்போ மனைவி விழுந்தோட புலவனோட அவர் வந்து முதல்ல 20 வயசு பொண்ணத்தை காட்டினார். இந்த பாரு இதான் மனைவியா? இவன் சொன்னா இல்ல அப்படின்ட்டு. சரி 19 வயசு பெண்ணத்தை காட்டினார். இதான் மனைவியா? இல்லையா. சரி 3வது இவருடைய உண்மையான மனைவி ஒரு 30 வயசு இருக்கும், அவளை தூக்கி எறிஞ்சாரு காட்டினார். இவன் சொன்னா இல்ல இதுவும் இல்லைண்டா. அட பாவி, நேத்து எப்படி இருந்த? உண்மையா இருந்த, இன்னைக்கேண்டா இப்படி இருக்கேன்னாரு. அவன் சொன்னா ஐயா நேத்து நான் உண்மையா இருந்தேன், தங்க கோடாலி ஏது இல்லைன்னு சொன்னேன், வைர கோடாலி ஏது இல்லைன்னு சொன்னேன், உண்மையான கோடாலி சொன்னேன். நீங்க எத்தனை கொடுத்துட்டீங்க? 3ஐயும் சேர்த்து என் கையில கொடுத்தீங்க. கோடலி பரவாயில்ல, 3ஐயும் கொண்டு வச்சா வீட்டுல வச்சிருக்கலாம். இப்ப இந்த 3ஐயும் நான் கொண்டு போன நீங்க வாட்டல உண்மையை சொல்ல, அந்த 2ஐயும் என்கிட்ட தூக்கி கொடுத்துட்டா நான் என்ன செய்யறது? ஏன் சொல்றேன்? மனிதனுக்கு ஆசை எவ்வளவு பெரிய மனுஷனுக்கு ஆசை இருக்கு. ஏன்னா சின்ன ஆசைகள் இருக்கு. பெரிய மனுஷனா இருப்பான், ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காரியம் வீக் இருக்கு. ஆசை என்பது மனித வாழ்க்கையில நீ பிறந்ததுல இருந்து உன் கூட என்ன செய்யுது? ஆசை இருக்கு. ஒத்துக்கிறீங்களா?
குழந்தையா இருக்கும் போது எதுக்கு ஆசைப்பட்டீங்க? விளையாட்டு பொருளுக்கு. ஏன்னா அது அந்த காலத்து குழந்தை, அதனால டப்பா, கிழுக்கு, இன்னும் சில பிளாஸ்டிக்ல செஞ்ச பொம்மைகள். இந்த காலத்து பிள்ளையா இருந்தா அதுக்கு ஆசைப்படாது. எதுக்கு ஆசைப்படும்? செல்போனுக்கு. காலத்தோட பிள்ளைகளும் ஆசை வித்தியாசமாயிருச்சு. எனக்கு அன்பானே, மனித வாழ்க்கையிலே ஆசை மனிதனை ஆட்டி படைக்கிறது. ஆனால் புத்தபிரான் சொன்னார், எல்லா துன்பத்திற்கும் காரணம் ஆசை. ஆனா இந்த ஆசை கடைசி வரைக்கும் மனுஷன் ஆட்டி படைக்குது. அன்னைக்கு ஒருத்தருக்கு அடக்கத்துக்கு போயிருந்தேன். அவர் கிறிஸ்தவர் அல்ல, ஆனா ரொம்ப வருத்தி கூப்பிட்டாங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கயான்னு. சரி, உங்களுக்கு கூப்பிடணுமே போய் ஜெபம் பண்ண போனேன். வீட்டுக்கு தான். வீட்டுல போகும்போது கடைசி நிமிஷம் அவருக்கு கரண்ட் இழுத்துக்கிட்டு. அவங்க சொன்னாங்க, அவர் காசு பாரு, கொஞ்சம் காசை உரசி தண்ணீர் என்ன செய்யுங்க, வாயில ஊத்துங்க. அப்ப அவருக்கு ஜீவன் என்ன செஞ்சிடும்? அடங்கிருந்தாங்க. அதே மாதிரி ஊத்துனாங்க, உடனே என்ன செஞ்சிருச்சு? அடங்கி. என கண்பாருளே, மனித வாழ்க்கையில ஆசைக்கு அளவே கிடையாது. எல்லாருக்கும் ஆசை உண்டு. ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்கின போது தூதனை அலங்கரித்து வைத்தார். எப்படி அலங்கரித்து வைத்தார்? திருப்புங்க பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து திருப்பி கொண்டு வாசிக்க பார்க்கலாம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாதஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்து அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படும் வரைக்கும் உன் வழிகளில் குறைவற்றிருந்தாய். வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திற்கு ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருப் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து. இது ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இந்த தூதனை உருவாக்கினார். ஏன்னா காற்றுக்களாகவும் பணிவிடைக்காரர்களாகவும் அந்த ஆவி இருந்தது. இந்த தூதனை உண்டாக்கி அலங்காரம் பண்ணி ஞானத்தை கொடுத்து, நல்ல ஞானத்தை கொடுத்து இவனை கொண்டு எங்க உட்கார வச்சாரு? தேவனுடைய தோட்டம். அது என்னது? ஏதேன். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய தோட்டத்துல கொண்டு இவனை வச்சார். ஆனா இவன் லோகத்தை மறந்து ஆசை அதிகமாச்சு. என்ன ஆசை அதிகமாச்சு? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரத்துல அவர் மிக அழகா சொல்றாரு. அவருடைய சிங்காசனத்தை உயர்த்தினான். தேவனுக்கு சமமாவே உன்னதமானுக்கு ஒப்பாவேன்னு சொல்லி என்னைக்கு அவனுக்குள்ள நினைவு வந்துச்சோ அன்னைக்கு அவன் கீழே தள்ளப்பட்டான். ஏன்னா ஆசை இருக்கணும். நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆசை இருக்கு தாசன்தாராக, ஆனா அதிர்ஷ்டம் இருக்கு எதுக்கு? அப்பா கரெக்டா சொல்றீங்க. மாடு ஆசைங்கிறது எல்லா மனுஷனுக்கும் எல்லா விதத்திலையும். இன்னைக்கு கல்யாணம் பண்ணவனுக்கு ஆசை போயிருச்சா? பொய் சொல்லக்கூடாது. கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி மனசுக்குள்ள என்ன இருக்கும்? பொய்யும் இந்த பாலு கணத்துல தள்ளிட்டாங்க. இன்னொரு படம் பார்க்கும்போது இவ்வளவு மாதிரி எனக்கு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். இக்கரைக்கு அக்கறை மறந்துடாதீங்க. ஏன்னா ஆசை என்பது மனிதனுக்குள்ள கூடைய பறக்குது. எல்லா மனுஷனுக்கும் ஆசை உண்டு. எவ்வளவு பெரிய மனுஷனுக்கு ஆசை இருக்கு.
எனக்கு அன்பானவர்களே, மனுஷன் போதும்னு சொல்றது எது தெரியுமா? அப்பா இத உட்கார்ந்து எங்க உனக்கு 5 விட அரிசி சாதம் போட சாப்பிடலாம் முடியுமா? ஏன் அதுல மட்டும் ஆசை இருந்து பிரயோஜனம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆசை இருக்கணும், ஆனா அதே சமயத்துல அளவோட இருக்கணும். ஆண்டவர் இந்த தூதனை தள்ளிட்டு, சரி இவன் தான் நம்ம நினைச்ச செய்யல, வீணான ஆசைப்பட்டு கீழே விழுந்துட்டான் அப்படின்ட்டு மறுபடி ஆதியாகமம் 1 பூமியை கெடுத்து போட்டான். ஆதியாகமம் 1:1 வாசிக்கும் போது தேவன் வானத்தையும் பூமியையும் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். திரும்ப பூமி எல்லாத்தையும் சரி பண்றார். ஏன்னா அந்த மேல வந்து தள்ளப்பட்ட தூதன் பூமி என்ன செஞ்சிட்டான்? கெடுத்து போட்டான். இது மறுபடியும் வெளிச்சம், ஜலமெல்லாம் பிரிஞ்சு சமுத்திரம், பறக்கிற ஊறுகிற, அது மாதிரி மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கி இந்த மனிதனை மண்ணினால படைத்து, ஆதியாகமம் 2:8 படி பூமியின் மண்ணினாலே மனிதனை படைத்து அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை ஆதியாகமம் 2:18 வாசிக்கும் போது அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவன் விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கி அவனுக்கு துணையாக வைத்து தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கொண்டாந்து என்ன செய்தார்? வைத்தார். ஆனா இவனுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்திருந்தார், எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுக்கோ, ஒன்ன மட்டும் டோன்ட் டச். நிறைய பேருக்கு இதெல்லாம் டக்குன்னு அடிக்கடி சொல்லுவீங்க, ஏன்னா இங்கிலீஷ் படிச்சாலும் படிக்காட்டாலும் சரி சிலர் கத்துருக்கான். நோ 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 இல்லையா? ஆல் ரைட், தேங்க் யூ, நோ ப்ராப்ளம், இன்னும் சொல்ல போனா ஓகே. அன்னைக்கு வந்து நோ மென்ஷன் நோ மென்ஷன்ஸ் இருக்காங்க. அட பாவியா, ஏன் ஆங்கிலம் தெரியல பேசாம இருக்க மாட்டேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த தூதனை இப்படி ஆயிட்டானே சொல்லி இந்த மண்ணை படைச்சு கொண்டு வந்து உட்கார வச்சு ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் தரையில் ஊறுகிற பிராணிகளையும் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் கையளித்து வச்சார். ஆனா இவருக்கு ஒரு கட்டளை தான் கொடுத்தார், இதை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது. அந்த ஆசை நின்றுச்சா? அந்த ஆசை இருந்துச்சா? விட்டுச்சா? ஆசையை உண்டாக்குறவங்க ஒருத்தர் இருந்தான், பிசாசு. நீ சாப்பிட்டா ஒண்ணும் தப்பு இல்ல, எதுக்கு சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்கா தெரியுமா? அவரை போல நீ மாறிடக்கூடாது, பொறாம பிடிச்ச கடவுள். அதனாலதான் ஒன்னே சாப்பிடாது இருக்க, நீ மட்டும் சாப்பிட்டு பாரு, உன் கண்கள் திறக்கப்படலாம். கண்கள் திறக்கப்பட்டதில்லை, நிர்வாணம் அவன் கண்ணுக்கு பட்டது. பிசாசு நிர்வாணத்தை உண்டாக்குகிறவன், தேவன் நிர்வாணத்தை மூடுகிறவன். இந்த மனிதனும் தேவன் சொன்ன கற்பனையை மீறி ஏதேனிலிருந்து தள்ளப்பட்டான். பின்னாடி பார்த்தா பெருகி ஆசை ஆசை ஆசை. மிக அழகா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, 1ஆம் வசனத்திலே ஆதியாகமம் 6:1-2 வாசிங்க. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது, பிள்ளை குட்டி எல்லாம் பிறந்தபோது தேவகுமாரர் மனுபுஷ்டர்களை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு அப்பதான் ஆசையா வர ஆரம்பிக்குது, பெண் ஆசை. எப்படி? தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. நல்ல கவனிங்க, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடணும். என்ன பாடணும்? அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, மரணம்
கவனிங்க. ஜனம் பெருகிற போதுதான் பிரச்சனை. பார்த்தா பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு. பெண்ணாசை. உலகத்துல முதல்ல வந்த ஆசை என்னது? அற்ப ஆசைங்க. ஆண்டவர் தொடக்கூடாதுன்னு சொன்னதை தொட்டா என்ன? அற்ப ஆசை. அது உலகம் எல்லாம் இருக்கு. ஒரே ஒரு கனி இது இல்லாட்டி என்ன? அன்னைக்குல இருந்தா ஜென்ம சுவாப மனிதர்கள் வந்துச்சு. அதனாலதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை பாருங்க. ஜென்ம சுவாபத்தை களையணுமா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் செய்கைகளையும் கலந்து போட்டு செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறார்களே. ஹல்லேலூயா. பழைய சுவாபம் இன்னைக்கு நமக்குள்ள போயிருச்சா? அற்ப ஆசை ஆண்டவர் எவ்வளவோ கொடுத்திருந்தார். இன்னைக்கு அற்ப ஆசை நமக்குள்ளே வருது. நல்ல குடும்பம் இருக்கு, புள்ள குட்டி இருக்கும். ஆனா பக்கத்து வீட்டு பொண்ணு போய் பேசிக்கிட்டு இருக்கா இல்லையா? அற்ப ஆசை. எத்தனை பேர் எனக்கு போன் பண்ண தெரியுமா? பிரதர், என் வீட்டுல புருஷன் உட்காரவே மாட்டேன்றாரு. என் பக்கத்து வீட்டுக்காரி எதை கேட்டாலும் செய்யறாரு. நான் கேட்டா ஆமா உனக்கு வேலை இல்லைங்கிறார். தனக்கு கொடுக்கப்பட்டத மேன்மை தெரியல. அற்ப ஆசை. என்ன இருந்தாலும் ஒன்ன தெரிஞ்சுக்கங்க. நம்ம நாட்டுல ஒரு பழமொழி உண்டு, தப்பா நினைக்க மாட்டீங்களே. இரவல் உறவாகாது. உண்மைதானே? என்னதான் இரவலா வந்தாலும் அது உறவாயிருமா? யோபு வாழ்க்கையில கல்யாணம் பண்ண மனைவியே வியாதி வந்துருச்சுன்னா இன்னுமா உத்தமத்தில் நிற்கிறாய், தேவனை சுற்றி சாகு, உயிரோட விழு. எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். உனக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அற்பமா நினைக்காத. இது ஆதாமுடைய வாழ்க்கையில, ஏவாளுடைய வாழ்க்கையில வேற ஒரு தவறும் கிடையாது. ரோமர் 5:19 படி ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே, ரோமர் 5:19, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாகப்பட்டது போல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ நானும் பாவிங்கிறோம். யார் பாவி ஆக்கப்பட்டது? யாரால? ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. that is not obedience. கீழ்ப்படிகிறது மிக மிக அவசியம். எபேசியர் 6:1 வாசிக்கிறோம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது தொடர்ந்து வாசிக்க. எபேசியர் 6:1, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், நல்ல கவனிக்க, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக சொன்னவர். பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படியுங்கள். மனுஷருக்கு பிரியமாய் இருக்கிற விரும்பர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. இந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை காரணம் என்ன? ஒரு சின்ன ஆசை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி கொண்டு வந்து கொடுக்கும்போது என்னன்னு கூட கேட்க முடியல. அற்ப ஆசை. ஆசையில பல வகை உண்டு. அற்ப ஆசை மனுஷ வாழ்க்கையில அதான். என்னைக்கு போவோம் தெரியாது. ஆனா
ஏகப்பட்ட வருஷத்துக்கு சேர்த்து வைப்பான். ஒருத்தர் இருந்தா வேதத்துல நல்லா விளைஞ்சு நிலம், உடனே காலுக்கு மேல கால் போட்டு உட்கார்ந்து சொன்னா, என் ஆத்மாவே நிறைய கத்திர சோத்திரியா. அவர் எவ்வளவு கவனமா இருக்காரு, எப்ப முடிப்போம். என் ஆத்மாவே ரொம்ப நாளைக்கு உனக்கு என்ன செஞ்சிருக்கேன், சேர்த்து வச்சிருக்கேன். நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு. பக்கத்துல சத்தம் கடிச்சு முட்டாள், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு கிடைத்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு சொன்னேன். மதிகேடனே, இதுதான் இன்னைக்கு அநேகருக்கு தெரியல. ஆசை இருக்கலாம், அதை அனுபவிக்கிற பலன் கிடைக்கணும்ல. அல்லேலூயா. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறார். பிரசங்கி 6:2 மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்காரு. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. இதை நமக்கு தெரியணும்ல, அனுபவிக்கிறதுக்கு வேணுங்க. அதனாலதான் சாலமோன் ஞானி சொன்னார், நீதிமொழிகள் 30:7-8 என்ன சொன்னா, 2 மனு இடத்துல கேட்கிற ஆண்டவரே, அவையில எனக்கு மறக்காம தரணும். 1 மாயை, 2வது பொய் வசனிப்பு எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரம் வேண்டாம், ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துறாதீங்க. நான் பரிபூரணம் அடைகிறதினால் இதுதான் பிரச்சனை. சில நேரத்துல நிறைய ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா திருப்தி அடைந்தவர் தேன்கூட்டையும் மறந்துடாதீங்க. ஏற்கனவே பேசியிருக்கேன். ஆசீர்வாதம் நிறைய வந்துருச்சுன்னா அதை அனுபவிக்க முடியணுமே. அதனாலதான் சொல்றா, எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரம் வேண்டாம், அன்னைக்குரிய போஜனத்தை கொடுங்க ஐயா, அது போதும். எனக்கு அன்பானவர்களே, ஆசை இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும், அது எந்த அமிர்தமா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற அமிர்தமா கூட இருக்கலாம். எத்தனையோ பேர் பேரை என்ன வச்சுக்கிறாங்க, அமிர்தம் பேர் வச்சிருக்காங்களா இல்லையா? அளவுக்கு மீறினா அந்த அமிர்தமும் என்னதான், நஞ்சுதான். இல்ல நஞ்ச வச்சிரும், மறந்துடாது. ஆசை இருக்கணும், ஆனா அற்ப ஆசை இருக்கக்கூடாது. 2வது, அளவுக்கு மிஞ்சின ஆசை என்ன செய்யக்கூடாது. 3வது, ஐயா பெண்ணாசை கண்டிப்பா மனிதனுக்கு தேவை. ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன். ஏன்னா மனிதன் தனியா இருக்க கூடாது. இது நமக்கு அனுபவத்துல தான் விளங்கும். தனியா இருந்து பாருங்க, நாம பாடுறோம்ல, என்ன பாடுறோம், தனிமை பாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை பாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து அடைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அடைப்பவரே, ஆட்கொண்ட உம்மை யார் என்று நான் ஆட்கொண்ட உம்மை யார் என்று நான் உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்வார்.
ஆட்கொண்ட இயேசு உம்மையால் என்று நான் தனிமை எனக்கு அன்பானவர்களே, இயேசு தனிமையை அறிந்தவர். யோவான் 16:32 அவரே சொன்னார். என்னது? இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். உன்னை கவனிங்க, ஆண்டவர் நம்மோட இருக்கிறார். நாம நடந்தாலும் படுத்திருந்தாலும் பாதாளத்துல படுக்கப்பட்டாலும் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறார். அவர் கண்களுக்கு மறைவா நாம எங்கேயும் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல அது தெரியாம தனிமை வரும்போது எப்படி இருக்கும் ஆண்டவர் தெரியும். அதனாலதான் தனியா இருக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் படைச்ச தேவன் எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கு, இவ மட்டும் தனியா இருக்கானே தெரிஞ்சுதா அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தினார். ஆனா அவன் சபிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 3:17 நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் செஞ்ச தவறுனால பூமி சபிக்கப்பட்டு போயிடுச்சு. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல ஆசை இருக்க கூடாது, நான் சொல்லல, அளவுக்கு மிஞ்சி இருக்க கூடாது. 3 வித ஆசைகள் முக்கியமா இந்த உலகத்துல உண்டு. என்ன ஆசை? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. 3 ஆசைகள் மனிதனை ஆட்டி படைக்கிறது. சில நேரத்தில் அற்ப ஆசைகள், அர்த்தமற்ற ஆசைகள் இருக்கா இல்லையா? நியாயமான ஆசைகள், தேவனுக்கு அதுதான் நியாயமான ஆசை. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமா இருக்கணும், அது தேவனுடைய விருப்பம், ஆசை. ஆனா நம்ம ஆசை என்ன தெரியுமா? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 8 முதல்ல. ஏசாயா 5:8 தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி. நல்ல கவனிங்க, மனுஷ ஆசைய தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவிலே வாசமாய் இருக்கும்படிக்கு, மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகும், மற்றவனுக்கு ஒரு இடம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோடு வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. மறந்துடாதீங்க. இன்னைக்கு எனக்கு இடம் போது அடுத்தவருக்கு இருக்கோ இல்லையோ, இது நியாயமான ஆசையா? சொல்லுங்க. ஏன் நாம வெளியே பார்த்தா எப்படி பேசுவோம்? எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாம இல்லாத அப்படி பாடிக்கிட்டு நாமளே சொத்து வச்சுக்கிட்டா, காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பாரதியார் என்ன செஞ்சார்? பாடினார். ஆனா இவன் காணி நிலத்துக்கு ஆசைப்படுறான். ஊர்ல இருக்க சொத்து ஊரா ஏன்ட்டு என்ன செய்யணும்? வரணும். கடைசியில எவ்வளவு கொண்டு போறோம் அது கூட இருக்காது, 2 அடி வைக்கிடுவான். எப்படின்னு கேக்குறீங்களா? பெட்டியை நிக்க வச்சிருவாங்க. படுக்கப்பட்டா தானே 6 அடி, கொஞ்சம் ஆழமா தோண்டி நிக்க வச்சுட்டா ஆசை. எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை உண்டு. ஃபாதர் பெர்க்மன்ஸுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை தெரியுமா? உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம்மிருப்பம் அறியணுமே.
ஏந்தது மணவாளனே என் இதய ஏக்கமே இளையவரே இயேசுயா நான் உம்மை முகம் பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு முகம் பார்க்க முடியல வருத்தம். கண்ணு தெரிஞ்சாலும் சரி, அதுலயும் சரி, எங்க அவளை காணோம் வருவான்னு வந்தேன், சத்துல இருக்கா இல்லையா, கண்ணு தெரியாம இருக்கு அப்படிமா என்ன அர்த்தம்? நான் வந்துட்டேன், நீ வந்திருக்கியா? பாளையங்கோட்டை பிளைன் ஸ்கூல்ல இருக்கும்போது எல்லாம் சர்வசாதாரணமா இருந்துச்சு. மனிதனுக்குள்ள பிறக்கிற வரைக்கும், பிறக்கிறது போற வரைக்கும் ஆசை என்ன செய்ய மாட்டேங்குது, அடங்க மாட்டேங்குதுங்க. ஏன்னா மனுஷனுக்கு ஆசை தான் மாத்திரம். ஏசாயா சொல்றாரு, தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவிலே வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமே இருந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஆசைப்பட்டு கடைசியில் என்னத்தை கொண்டு போனா, போகும்போது ஒன்னும் கிடையாது. இன்னைக்கு ராத்திரி கூட்டா தவிர்க்க முடியுமா? நாம சொல்லுவோம், எனக்கு என்ன வைரம் பாஞ்ச கட்டமோ, இந்த வைரம் பாஞ்ச கட்டக்குள்ள இருக்கிற ஜீவன் யாருது? ஆமா, ஒரு நிமிஷம் லேசா நெஞ்சில அப்படின்னா போச்சு. என்ன வாங்கி விட்ட மூச்சு, வாங்கி விட்ட மூச்சு, அது நின்று போன போச்சு. இதை உணராயும் மனிதா, உணராயும் மனிதா. வாங்கி விட்ட மூச்சு, வாங்கி விட்ட மூச்சு, வாங்கி விட்ட மூச்சு, அது நின்று போன போச்சு. வாங்கி விட்ட மூச்சு, அது நின்று போன போச்சு. இதை உணராயும் மனிதா, உணராயும் மனிதா. வாங்கி விட்ட போச்சு. மாடு மனை வீடு எல்லாம் வாங்கி வைக்கலாம், ஆனா அனுபவிக்க முடியணுமே. ஆனா ஆசை எப்படி இருக்கு? தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவிலே வாசமாய் இருக்கும்படி. வீட்டோடு மற்றவர்களுக்கு இடம் இருக்கக்கூடாது, வீட்டோடு வீடு இருக்கணும், வயலோடு. இப்படி பேர் நினைச்சவன எத்தனை பேர் போயிட்டா, ஒண்ணும் கொண்டு போல. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு போதும் என்ற மனம் இருக்கணுங்க. ஏன்னா சிலருக்கு பாத்தீங்கன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சிட்டு விசுவாசத்தை விட்டு விலகி வேதனையினால தங்களை உருவ என்ன செய்யறாங்க, குத்திக்கிறாங்க.
முதல்ல சொன்ன அற்ப ஆசை, அர்த்தமற்ற ஆசை. சிலருக்கு பாத்தீங்கன்னா சரி, இஸ்ரவேல் மக்கள்கிட்ட இருந்துச்சு, ஆண்டவர் நல்ல போஜனத்தை கொடுப்பார். ஆனா இவனுக்கு என்ன தெரியுமா, இந்த மன்னா சரியில்லை, வேற ஏதாவது இருக்கா, இறைச்சி இருக்கா, எதை தின்னாலும் சரி கர்த்தருக்கு என்று. நான் சொல்லல, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10:31 மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்காரு. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். மறந்துடாத, புசிச்சாலும் சரி எதை செஞ்சாலும் சரி தேவ நாம அதுல மகிமைப்படுதா பாரு, இல்லைன்னா அது வேண்டாம். இன்னைக்கு அநேகர் வீடு வீடா கட்டினோன்னா அதுல தேவ நாம மகிமைப்படுதா? இன்னும் சிலர் இருக்கான், அவருக்கு ஆசை என்ன தெரியுமா, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து தரித்திருந்து இருட்டி போக மட்டும் குடித்துக் கொண்டே இருக்கிறான். கடைசியில் அதுலதான் அவனுக்கு ஜீவன் போகுது. மறந்துடாதீங்க, இந்த உலகத்துல அற்ப ஆசைகள் மனுஷனை ஆட்டி படைக்குது. எவ்வளவு நீ ஊழியக்கார தேமா யாரோட இருந்தவன், பவுலோட இருந்தவன். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். ஏன்னா தெசலோனிக்கே பட்டணம் வியாபார ஸ்தலம். ஊழியத்துல வந்தவன் பின்னிட்டு என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. ஏன்னா வேதம் சொல்லியிருக்கு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை. அந்த நம்பிக்கை நமக்குள்ள வேணும். நாம் அநேக நேரம் பாடுவோம், தம்பிதான் ஒருவரே நம்பிக்கை ஒருவரே திருவழி தரணம் தரணம் ஐயானா நம்பி வந்தேனே நம்பி வந்தேன் ஏசையானா நம்பி வந்தேனே திவ்ய சரணம் சரணம் சரணமய்யானா நம்பி வந்தேனே. பாடியிருந்தா சொல்ல வேண்டிய சொல்ல முடியாது. ஆண்டவர்களை வரும்போது ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் இயேசு என்ன சொன்னாரு, தன்னைத்தான் முதல்ல என்ன செய்யணும், முடியுதா, உன்னையே வெறுத்து விட்ட ஊழியம் செய்திடலாம் சுயத்தை சாகடித்த சுகமாய் உன்னையே வெறுத்து விட்ட ஊழியம் செய்திடலாம் சுயத்தை சாகடித்த சுகமாய் நாளைக்கு தினம் கலங்காதே மகனே, நாளைக்கு தினம் கலங்காதே மகனே, இதுவரை காத்த தெய்வம் இதுவரை காத்த தெய்வம் உன்னையே வெறுத்து விட்டார்
என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் முதல்ல வெறுக்கணும். அடுத்தாப்ல தனக்கென்று ஒரு சிலுவை உண்டு. அது ஒருவேளை புள்ள ரூபத்தில் இருக்கலாம், மனைவி ரூபத்தில் இருக்கலாம், புருஷ ரூபத்தில் இருக்கலாம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னே ஆண்டவரை பின்பற்ற நினைச்சிட்டோம்னா உலக ஆசைகளை என்ன செய்யணும்? வெறுக்க முடியணும். உலகத்தில் இருக்கிற ஆசைகள் என்னன்னது? 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் 1 யோவான் 2:15-16. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. சரி. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ஏன்னா இந்த உலகத்துல 3 விதத்துல ஆசை வருது. நான் சொன்னேன் அற்ப ஆசைகளை சொன்னேன், அர்த்தமற்ற ஆசைகளை சொன்னேன். யாத்திராகமம் 16:18 ஓடி ஓடி பறக்குனாங்க. ஆண்டவர் தினம் சாப்பாட்டை கொடுத்தார். 6 நாளும் சூரிய உதிக்கும் போது என்ன செய்யும்? மன்னா விழுகும். 7ஆம் நாள் விழுகாது. அதுக்கு மட்டும் சேர்த்து வச்சுக்கலாம். அன்னைக்கு தான் வருதுல்ல. ஆனாலும் ஆசை விட்டுச்சா? அதனாலதான் அளந்தாங்க வந்து யாத்திராகமம் 16:18 பின்பு அதை ஓமரால் அளந்த போது மிகுதியாய் சேர்த்தவனுக்கு ரொம்ப ஓடி ஓடி போய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, மிச்சமும் இல்ல. கொஞ்சமா சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. ஆமா, ஆண்டவர் உனக்கு எப்ப தேவை, எவ்வளவு தேவை, எந்த அளவு தேவை கொடுப்பார். அல்லேலூயா. நான் சில நேரங்களில் எத்தனையோ சாட்சிகளை உங்களுக்கு சொல்லலாம். இன்னைக்கு காலையில கூட மனம் சோர்ந்து உட்கார்ந்துட்டேன். என்னடா போன வாரமும் சரியா ஓடிட்டு போக முடியல, இந்த வாரமும் எல்லா செலவும் நேற்று கூட்டமாய் போச்சு, இப்படி செலவா இருக்கேன் யோசிக்கிறேன். அங்கிருந்து ஒருத்தர் வராரு. ஆண்டவர் என் மனசுல பேசினாரியா, இந்த காணிக்கை கொண்டு கொடுத்துட்டு வாரு. இன்னைக்கு பேசினாரு நம்ம முன்னாடி. அவர் வந்து 20,000 காணிக்கை வச்சுட்டு போறாரு. ஏன்? நம்முடைய தேவைகளை கர்த்தர் எங்கிருந்து அனுப்புவார். ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்யும்? வரும். நாம நம்பிக்கையோட இருந்துக்கணும், விசுவாசத்தோட இருக்கணும். நீ விசுவாசித்தா தானே. நம்ம காண முடியல. ஏன்? அதான் பிரச்சனை. எனக்கு தெரிய சிபிஎம்ல ஒரு பாஸ்டர் உண்டு, மொரட்டு முத்தையா. அவர் பேர் என்னது? முத்தையா வேறு மொரட்டு முத்தையா. ஏன் மொரட்டு முத்தையானா அடிதடி போவாரான்னு இல்ல. அவருக்கு என்னன்னா ஒரு காரியத்துக்கு பணம் தேவைன்னா நேரம் மொட்டை மாடிக்கு போயிடுவார். மொட்டை மாடியில போய் முழங்கால் போட்டு என்ன செய்வாரு? ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. யாரு வந்தாலும் இறங்க மாட்டார். அவரை தேடி அவருக்கு வேண்டிய காணிக்கை வரணும், எதிர்பார்த்து அப்பதான் இறங்குவார். அப்படி அவரு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ததா அவர் சாட்சி அவர் நான் சொன்னார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படா இவ்வளவு விசுவாசமா. மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? ஒரு மனுஷனை பார்த்து இயேசு சொல்றார். மத்தேயு 8:11 அநேகர் கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்றவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். இங்க பார்க்கிற மத்தேயு ஒரு மனுஷன் ரொம்ப அழகா சொல்றான். என் வேலைக்காரன், எனக்கு பிரியமான வேலைக்காரன், ரொம்ப உடம்பு பலவீனத்தில் இருக்கிறான், நீர் வந்து சோமாக்கணும். அவன் புறப்படுறாரு. அவனை புறப்படும் போது இவன் சொன்னா, நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லையா, என்ன தகுதியாவும் நினைக்கல, நீர் ஒரு வார்த்தை சொல்ல. அவருடைய ஆசை என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை போதும்,
நாமளும் பாடுறோம்ல, தெரியாதா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் வெடிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் எங்கள் வாழ்க்கையெல்லாம் வெடிப்பாகுமே. ஒரு வார்த்தையிலே சொல்லும், ஒரு வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சொல்லும், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சொல்லும், வார்த்தையிலே எல்லாம் சொல்லும். ஒரு வார்த்தை ஐயா, ஒரு வார்த்தை எனக்கு, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் வெடிப்பாகும். அவன் கேட்டது என்னது? நீர் வீட்டுக்கு வரணும், எனக்கு ஒரு வார்த்தை சொன்னா. அவனை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணல. நூற்றுக்கு அதிபதி ஏன் சொல்றேன்? ஆசை, அற்ப ஆசை. முதலே சொன்னேன், அர்த்தமற்ற ஆசை. தேவன் மன்னாவை கொடுக்கிறார், ஆனா இவனுக்கு எதுல ஆசை? இறைச்சி. அதையும் கொடுப்பாரு, ஏன்னா ஏற்கனவே கையெழுத்தாரு, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், அப்புறம் கொடுக்க மாட்டாரா? அர்த்தமற்ற ஆசை. சிலருக்கு பாத்தீங்கன்னா தான் மட்டும் நல்லா இருந்தா போதும், மற்றவனுக்கு இடம் இருக்க கூடாது, எல்லாம் எனக்கு தான் இருக்கணும். இப்படி வாழ்ற வாழ்க்கை என்ன இருக்கு? சிலருக்கு அதிகாலை எந்திரிச்ச உடனே ஆசை. எதுல? ஆமா, அதனாலதான் டாஸ்மார்க் முன்னாடி போய் வருஷம் நிக்குது. இப்ப சொன்னா 21 வயசுக்குள்ள ஆதார் கார்டு கொண்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, யாருக்கு தெரியாது? நீதிமொழிகள் 20:1 வாசிக்கிறோம், திராட்சரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற எவனும். ஆமா, நீதிமொழிகள் 23:29 வாசிக்கிறோம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு சண்டைகள், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கும் தானே. அது பாத்திரத்துல பார்க்கும் போது எப்படி தெரியும்? பளபளப்பா இருக்கு. அதை நீ பார்க்காத, முடிவுல என்ன செய்யும்? விரியனை போல தீண்டுமா. இருக்கிற பாம்புலே கொடிய விஷயம் இது. உன்னை அடிச்சா சொர்ணம் தெரியாது, அரைஞ்சா நோகாது, பின்னாதான் தேடுவான். ஏன்னா இவனுக்கு ஆசை அது இருந்தா போதும், அதுக்காக எதையும் செய்வான். ஒரு சமயத்துல ஒருத்தர் வந்து புலம்புனார். என்னையான்னு கேட்டேன். என் பிள்ளை இறந்து போச்சு. நானும் ஐயா பாவம், ஏயா சின்ன வயசுல என்ன எதுவும் முடியாம இருந்தானா, இல்ல எதுவும் வியாதியில இருந்தானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. அப்புறம் என்ன பிரச்சனை?
நான் தான் அவனை கொண்டுட்டேன். அட பாவி, ஏன்னு கேட்டேன். நான் ஒரு கட்டட தொழிலாளி. தினம் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. வேலை முடிச்ச வந்தோட என்ன செய்வேன், அங்க போயிருவேன். எங்க? அங்க. ஒரு நாள் வேலை இல்ல, 100 ரூபாய் ஒருத்தர் கடன் வாங்கி வேலை போல பையில வச்சிருந்தேன். குளிச்சுட்டு வெளியே கிளம்புவோம் நினைச்சு வந்தேன். அதுக்குள்ள பையன் என் சட்டை பையில இருந்து 100 ரூபாய் எடுத்துட்டு போய் ஒரு 2 நோட்டு வாங்கிட்டான். எதுக்குன்னா ஸ்கூல்ல நோட்டு இல்லாம கிளாஸ்ல உட்கார விட மாட்டேன்றாங்களா, வெளியவே நிக்க போறாங்களா. எப்ப தினம் எனக்கு அவமானமா இருக்குப்பா, எல்லாரும் உட்கார்ந்துருக்க, நான் மட்டும் நிக்கிறேன். அதனால போய் 2 நோட்டு வாங்கிட்டப்பா. பையன் கெஞ்சினானா, ஏன்னா உனக்கு எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரியாம நீ எப்படா எடுத்தேன்னு ஊதுவளை தூக்கி மண்டையில படார் படார்னு அடிச்சுட்டார். கடைசியில மண்டை தெரிச்சு என்னாச்சு, செத்து போனா. இன்னைக்கு அநேகருக்கு அர்த்தமற்ற ஆசைகள். சிலருக்கு பாத்தீங்கன்னா சரி, அதை தின்னா ரொம்ப நாள் வாழ்ந்துருவேன், இதை தின்னா ரொம்ப நாள் வாழ்ந்துருவேன். சிலர் பாதாம் முந்திரி தின்னாப்புல ரொம்ப நாள் இருந்துருமா, போற காலத்தை போய் தந்தீரும். தேவன் என்னைக்கு குறிச்சாரோ அது ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, மாற்றவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. இருக்கிற வரைக்கும் யார் தான் நமக்கு பலன் தெரியாதா? எல் பலனே எல் கோட்டையே, எல் பலனே எல் கோட்டையே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். என் பலன் என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. நாம எனக்கு அதை தின்னு இதை தின்னாப்புல என்ன வந்துடாது, ஒண்ணும் இல்ல. அவர் தருகிற பலன் தான். ஒரு நாள் சாப்பிட்ட எலியா 40 நாள் நடந்தானே, எப்படி? கர்த்தர் கொடுக்கிற என் பலனாகிய கர்த்தாவே. சில நேரங்கள்ல ஒரு அம்மா முந்தி வருவா, பாடுவாங்க. அந்த பாட்டு எனக்கு அடிக்கடி மனசுல வரும். என் பலவீன நேரங்களில் பலனாகி சோதனை நேரங்களில் துணையா பலவீன ஆண்டவர் தான் தரணும். நாம இன்னைக்கு போய் அதை செஞ்சு இதை செஞ்சு அவ்வளவு ஒண்ணும் வந்துட போறது இல்லை. ஆனா அவர் குறிச்ச நாள் குறிச்ச நேரம் அவ்வளவுதான்.
நாம இங்க ரொம்ப நாள் இல்ல, எங்கதான் இருக்க போறோம்? கர்த்தருடைய வீட்டிலே. ஆமா. சரி, இப்ப கேட்போம், எத்தனை பேர் இன்னைக்கு வந்து கூப்பிட்டா ஆயத்தம்? ஒரு சத்தம் கூட வராது. என்னம்மா இன்னைக்கு ராத்திரி வந்து கூப்பிட்டாருன்னு வச்சுக்க, என்ன செய்வீங்க? போயிருவா? இல்ல, போய்தான் ஆகணும். இல்லைன்னா விட்டுட்டு போக மாட்டாரு. ஏங்க, கடன்காரனே வந்து இன்னைக்கு கொடுக்கலன்னா போக மாட்டேங்கிறான், ஜீவனை தந்தவர் விடுவாரா? கூப்பிட்டா வேற வழியே கிடையாது. எந்த ரூபத்திலாவது என்ன செய்வாரு? விட்டு போயிடுவார். ஆனா உனக்குள் இருக்கிற ஆசை, ஒரே ஒரு ஆசையை மட்டும் சொல்லி ஜெபிக்க பாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல 20 ஒரு தாய்க்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? என் பிள்ளை பெரிய பட்டதாரியா இருக்கணும்னு ஆசை இல்ல, பெரிய பணக்காரனா இருக்கணும்னு ஆசைப்படல, பெரிய வேலையில இருக்கணும் ஆசைப்படல, ஒரு கலெக்டரா இருக்கணும். இன்னைக்கு மனுஷனுடைய ஆசை என்ன தெரியுமா? என் பிள்ளை என்ன ஆகணும்? நல்ல பதவிக்கு வரணும். ஆனா இந்த தாய்க்கு என்ன தெரியுமா? அவள் தன்னுடைய குமாரன் 2 பேரையும் கூட்டிட்டு வந்து இயேசுட்ட வாரா. வந்து சொன்னாரு, உம்மிடத்துல ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அவர் கேட்டாரு, என்ன? உடனே அந்த அம்மா ஆசையை சொல்றாங்க பாருங்க. உம்முடைய ராஜ்யத்திலே குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது வாரிசு, ஒருவன் உம்முடைய வலது பக்கத்திலையும், ஒருவன் உமது இடது வாரிசத்திலையும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றால் போதும். என்ன ஆசை பாத்தீங்களா? என் பிள்ளை 2 எங்க இருக்கணும்? ஆண்டவரோட இருக்கணும். இன்னைக்கு எத்தனை தாய்மார்களுக்கு பிள்ளை கர்த்தரோட இருக்கணும். நாம பாடுறோம்ல, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. அசைவாடும் அசைவாடும் தேவா, இங்கே அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் தட்டு எழ வேண்டும், முழு மனிதனாகவே இங்கே அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இங்கே அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. தேனையாய் எடுபடுமே, தேசமெங்கும் செல்லணுமே, தேனையாய் எடுபடுமே, தேசமெங்கும் செல்லணுமே. இங்கே அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இங்கே அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. இந்த அம்மாக்கு என்ன ஆசை? என் பிள்ளை எங்க இருக்கணும்? பெரிய கலெக்டரா வர வேண்டாம், டாக்டரா வர வேண்டாம், ப்ரொஃபஸரா வர வேண்டாம், லெக்சரரா வர வேண்டாம், தேவனோடு இருந்தா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த ஆசை உண்டு? நமக்கு இருக்கிற ஆசையெல்லாம் என் பிள்ளை நிறைய சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு என்ன செய்யறது? என்கிட்ட கொடுக்கணும். இவர் வாங்கி போய் பஸ் ஸ்டாண்ட் உட்காந்துடணும். சொல்லு அப்படியா? சாம்பிள நிறைய சம்பாதிக்கணும், என்கிட்ட கொடுக்கணும், நான் வாங்கிட்டு போய் என்ன செய்யணும்? நல்ல கவனிங்க, எல்லாருடைய ஆசை அதுதான். ஆனா எந்த மனுஷனும் தான் பிள்ளை கெட்டு போடணும்னு விரும்ப மாட்டான். ஆண்டவரும் அதைத்தான் விரும்புறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவருக்கு ஒரு ஆசை. என்னது? யோவான்
3:16 சொன்னா கிடைக்கும் கறி சோறு சொல்லிப்பாரு. அதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் கெட்டு போயிடக்கூடாது, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய ஆசை நீயும் நானும் என்ன செய்யக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அவருடைய ஆசை என்ன, கெட்டு போன விட்டு போன பட்டு போனதையும் சரிப்படுத்தணும். இன்னைக்கு நம்முடைய ஆசை என்ன? நியாயமான ஆசை இருக்கா, அர்த்தமற்ற ஆசைகள் இருக்கா, அளவுக்கு அதிகமான ஆசை இருக்கா, அல்லது தேவனோடு இருக்கணுங்கிற ஆசை இருக்கா, இல்ல உலகத்தில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையில் ஆசை இருக்கா, அல்லது நான் மட்டும் நல்லா இருந்த போது மத்தவன் கெட்டு போகணும் இருக்கா, இல்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே குஷியா இருந்தா போதும் இருக்கா? உங்க ஆசை ஆண்டவரிடத்துல சொல்லி பாரு. சங்கீதக்காரன் சொன்னான் 20 நாளிலே அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்து உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமா, அவன் உன் மன விருப்பத்தின்படி தருவார். ஆனா உனக்கு என்ன ஆசை? சாலமோன போல ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரம் வேண்டாம், என் படியை எனக்கு அளந்து கொடுத்தா போதும் சொல்றீங்களா? அப்படி எழுந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்கறீங்க, கேட்கறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்பதோட விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல இப்படி ஒரு ஆலயம் இருக்கு. எப்பவாவது டைம் கிடைச்சா வந்து பாருங்க. ஐயா வந்தா ஏதாவது நாங்க குடிச்சே ஆகணுமா? அப்படி ஒண்ணும் இல்ல. கர்த்தர் ஏவினா இல்லாட்டா ஒண்ணும் கிடையாது. 2 கொரிந்தியர் 9:7 படி கட்டாயமாய் அல்ல, விசனமாயும் அல்ல, அவரவர் நியமித்தபடி உற்சாகம் கொடுக்கிறவங்க தேவன் பிரியமாயிருக்கிறார். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே நல்ல ஒரு உணவு கொடுக்க உதவலாம். இதை பார்வையற்ற மக்களுக்கு ஒரு ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம். ஏன் இந்த சபையின் கட்டுமான பணிக்கு உதவலாம். பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வராது, ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். அது மட்டுமல்ல, ஒருவேளை ஐயா நாங்க எப்படி ரொம்ப தூரத்துல இருக்கோம், எப்படி தொடர்பு இல்ல, ஜிபே போன்பே இப்ப இல்லாத இடமே இல்ல. 2 போன் நம்பர் வருது, அதுல ஜிபே உண்டு, போன்பே உண்டு. ஒருவேளை கணக்கு வைக்கிறவங்க என்ன கேட்டா அதற்கான வழிமுறையில் சொல்லுவேன், நீங்க அதை உபயோகப்படுத்தலாம். தபால் மூலம் தொடர்பு கொள்றவங்களை சொல்லுவேன். போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் இப்ப இருக்கு. போஸ்ட் ஆபீஸ்ல ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்க. நீங்க போய் போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் பணம் கட்டணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எந்த கமிஷனும் கிடையாது. 36 35 36 அழகா இந்த நம்பர்களை நீங்க போய் சொல்லுங்க, மறந்துடக்கூடாது. 36 35 38 89 63 இந்த நம்பரை சொன்னீங்கன்னா அதுல இருந்து நீங்க பணம் கட்டலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணில இருந்து 5 மணிக்குள்ள நேரம் வந்து பார்க்கலாமா? தாராளமா வாங்க. ஆனா போன் பண்ணிட்டு வாங்க, அழைச்சிடக்கூடாது. நானே உங்களை கூட்டிட்டு வரக்கான ஏற்பாடு செய்யறோம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? அன்பில் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்குள் இருக்கிற ஆசை என்ன சுவாமி? இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் உம்மோடு இருக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. உம்மோடு நிற்கிற அனுபவத்தை தாரும். இந்த இடத்துல வந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலத்தை கொடுங்க, சரீர ஆரோக்கியத்தை கொடுங்க. குடும்பத்திலே வறுமை கஷ்டங்கள் தீரட்டும், மனதில் இருக்கிற சஞ்சலங்கள் மாறட்டும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்கு வாழ்நாளில் ஒன்றை கூட்டி கொடுத்து வாழ வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பலவித நன்மைகள் செய்து பலப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். வேடனின் கண்ணிக்கு தப்பு வைத்து சுகமாய் காக்கிறதற்காக ஸ்தோத்திரம்.
உன்னுடைய தந்து ஆதரித்து உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுது. அண்ணல் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சொல்லை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் நம்முடைய கர்த்தர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் பராமரிப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை